வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் மக்கள் யாரை பார்த்து சொல்ல போறாங்க அப்படின்னு அன்அபிஷியல போய் பார்க்க போனா எனக்கு பயங்கர ஷாக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, அப்போ ஒரு டேபிள் இருந்தது இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா தலைகீழ புரட்டி போட்ட மாதிரி இருக்கு அந்த ஓட்டிங் டேபிள். இதில் தீபக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு 1,08,000 ஓட்டில். முத்துக்குமரனுடைய ஓட்டு வந்து லாஸ்ட் வீக்கில் மஞ்சரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தது. ஜாக்லின் மஞ்சரி தான் பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கிறாரு 1,08,000 ஓட்டு. இப்போ முத்துவுடைய ஓட்டெல்லாம் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அப்படிங்கிற அந்த டவுட் வருது. ரெண்டாவது ரயான் இருக்கிறாரு. ரயான் 1,05,000 ஓட்டு. டிக்கெட்டு ஃபினாலேவும் இவருக்கு தான், பெட்டியும் இவர் தான் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரிடிக்ஷன்லாம் இருக்கு. என்னோட ப்ரிடிக்ஷன் கிடையாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இதில் ஓட்டும் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. ஹவு அப்படின்னு தான் கேட்கணும். இதில் சவுண்டுடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பக்கம் ஓட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அடுத்து மூன்றாவது இடத்துல ராணவ் 95,000 ஓட்டு. இது ஒரு டுபாகோர் ஓட்டு, பிஆர் ஓட்டு, மக்கள் ஓட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒன்றுமே பண்ணாத ஒரு கண்டஸ்டன்ட் அங்கே இருக்கிறதெல்லாம் இந்த சீசன் மக்கள் இவ்வளோ பெருசாக பார்க்குறாங்கல்ல, பாவம் நம்மெல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும். நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கிறாரு 88,000 ஓட்டில். 5ல் அருண் இருக்கிறாரு 87,000 ஓட்டு. 6ல் பவித்ரா இருக்கிறாங்க 86,000 ஓட்டு. 7வது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க, அவங்களும் 86,000 ஓட்டு. ஒரு 100 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பவித்ராக்கும் இவங்களுக்கும். கடைசி இடத்துல 8வது இடத்துல மஞ்சரி இருக்கிறாங்க 78,000 ஓட்டில் இருக்கிறாங்க. 78,000 ஓட்டு. ஜாக்லின் 86,000 ஓட்டு. ஸோ கிளியராக அன்அஃபிஷியல் சொல்லுது ஒரு விக்கெட் வந்து மஞ்சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சரியுடைய பிளே இருக்குல்ல, வேற லெவல் பிளே. அவங்களுடைய அந்த பேச்சு, முத்துக்குமரன் ஒரு ஐடியா எடுத்து வச்சா அதில் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கான சரியான பாயிண்ட் வைக்கிறதோ, இல்லை அது தப்புன்னு சொல்லிட்டு சரியான வேற ஒரு டைமென்ஷன் கொடுக்குறதோ, அது கொடுக்க முடியும் அப்படின்னா ரெண்டு பேர் தான் கொடுக்குறாங்க. ஒன்று மஞ்சரி, இன்னொன்று ஜாக்லின். இதில் மஞ்சரி நிறைய நேரங்களில் வந்து தெளிவான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க. முத்துக்குமரன் விளக்கும் போது சரின்னா ஓகே எஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு ஆள், ப்ளே பண்ண ஆள். ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா இறங்கி விளையாடுறாங்க. வெறுமனே பேச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிராண்ட் பண்ணி சுற்றிட்டு இருந்தாங்கல்ல கோமாளிகள். வெறும் பேச்சு இல்லை, ஃபிசிக்கல் டாஸ்க்னா இறங்கி அடிக்கிறாங்க. இந்த டிடிஎஃப்பை வந்து இன்ட்ரோ பண்ணும்போது அந்த ப்ரொமோவில் கூட வந்திருக்குல்ல, மஞ்சரி இப்படி கையெல்லாம் நீட்டுவாங்க பறிக்கிற மாதிரி. அப்படி கைக்கு கிடைச்சதை வந்து விட்டாங்க மஞ்சரி முக்கியமான இடத்துல, அந்த ஏர் டை அடிக்கிற அந்த டாஸ்கில். அதில் ரயானை இவங்க சூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஆல்ரெடி லீட் பண்ணிட்டு இருக்கிற ரயானை இவங்க சூஸ் பண்ணியிருக்க கூடாது. இவங்க ஜாக்லின் 0ல் இருக்கிறாங்க, அவங்கள சூஸ் பண்ணியிருக்கணும். இல்லைனா பவித்ரா, அவங்களும் 0. அருணும் வந்து அங்கே நானும் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அருணை வந்து சூஸ் பண்ணாமல், ஜாக்லினை சூஸ் பண்ணாமல், பவித்ராவை சூஸ் பண்ணாமல் விஷாலை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். சரி விஷாலாம் விடுங்க, இவங்க 3 பேர் வந்து ரெடியாக தானே இருந்தாங்க. இவங்க 3 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரயானை சூஸ் பண்ணாங்க. ரயானை சூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுக்காம அதுலேயும் 2 பாயிண்ட்டு. அது நமக்கு தெரியுது, நான் அப்போவே சொல்லியிருந்தேன் மஞ்சரி தான் நினச்சிருப்பாங்க அப்படின்னு. அதே தான் அவங்க வேற ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஜாக்லின் கிட்ட. இன்னைக்கு பேசும்போது கூட ஒரு கான்வர்சேஷனில் சொல்கிறாங்க, இங்கே வந்து ஏன் வந்து 2 பாயிண்ட் அவனுக்கு கொடுத்த, அவன் ஆல்ரெடி லீட் பண்ணுறான் போர்டை, நீ ஏன் கொடுத்த? இப்போ வந்து நீ வேற யாருக்காவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு 2 பாயிண்ட்டை நீ எடுத்துருந்தனா நீ இல்லை லீட் பண்ணியிருக்கலாம், ஈக்குவலாக வந்திருக்கலாம், வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து டாஸ்க் கொடுக்குறேன், அவன் தானே வந்து டை அடிச்சுக்கிறான், அவன் தலைமுடி தான் கலர் மாறுது, அப்படி இருக்கும்போது அவனுக்கு அதிகமாக பாயிண்ட் போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த இடத்துலையும் அதனால தான் மஞ்சரியை நமக்கு பிடிக்குது. வேற யாருன்னா இப்படி சொல்ல மாட்டாங்க. மஞ்சரி அதுலேயும் தெளிவாக சொல்கிறாங்கல்ல, இதில் பாதிப்பு வந்து அவனுக்கு தான் பாயிண்ட் அதிகமாக போகணும், நான் ஒன்று கொடுக்கறது வந்து நல்லா இருக்காது, நியாயமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தெளிவான மஞ்சரி தான் விட்டுட்டாங்க, கை கிட்ட வந்த ஒரு விஷயத்த வந்து விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தப்பான ஒரு கால் அது. அதுக்கு முத்துக்குமரன் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போதுலேருந்து ஜாக்லின் அப்படின்னு. ஆனால் இவங்க கேட்கல. கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தோணுது, ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது இல்லை. இன்னொன்று சொல்லணும், இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும்போதே பவித்ரா டாஸ்க் பீஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பவித்ரா டாஸ்க் பீஸ்டான். இவங்களுக்கு சௌந்தர்யா அவங்களும் டாஸ்க் பீஸ்ட் ஒரு பக்கம், இல்லை கியூட்டு. அவ்வளவு தெளிவாக பேசுகிற ஒரு கண்டஸ்டன்ட்டு, ஆனால் இவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஸ்ட்ராட்டஜினாலும் தெளிவாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அந்த
செங்கல் டாஸ்க்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விளையாடிட்டு இருக்கும்போது டஃப்பாக கேம் போயிட்டு இருக்கு, அவங்க தான் ஒன்று கெஸ் பண்ணுறாங்க. அது வந்து நடக்குது நடக்கலுங்கிறத தாண்டி அலர்ட்டாக இருக்கிறது இருக்குல்ல. ஒருவேளை திடீர்னு கேமை பாஸ் பண்ணிட்டா நம்மக்கிட்ட டவர் கட்டிட்டோம் பெருசா, ஆனால் முயல் கிடையாது. முயல் இல்லாதவங்களாம் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம காலி ஆயிடுவோம். உடனே ரயான் ஒரு முயல் அங்கே வை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி போட்ட இடத்துல கேட்டாங்கல்ல, அதுதான் மஞ்சரி. பிசிக்கல் டாஸ்க்ல எத்தனை இடத்துல விழுந்து எப்படியெல்லாம் அடிபட்டிருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த லாஸ்ட் வீக் எவிக்ட் ஆனாங்களே இந்த அன்ஷிதா, என்ன ட்ராமா பண்ணாங்க. இந்த பவித்ரா, இன்னும் 6 பேர் சேர்ந்து 2 டீம் சேர்ந்து எங்ககிட்டயே வரீங்களே, நீங்களே அடிச்ச கூடாது, அவங்களே எப்படி அடிச்சுப்பாங்க கூட்டணி போட்டவங்க? நீங்க தான் எதிரி, ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களை தான் அட்டாக் பண்ணுவாங்க. இது கேமு. ஆனா அப்படி அழுது ட்ராமாலாம் பண்ணாங்கல்ல. முதல் ரவுண்ட்ல மஞ்சரி ராணவ் 2 பேர் தான் இருந்தாங்க. ராணவ் கல்லெடுக்க போயிட்டாரு, மஞ்சரி தனியா இருக்கிறாங்க. 4 டீம்ல இருந்து 4 பேர் போய் அட்டாக் பண்றாங்க. அருண் டீமு, அதாவது விஷால் டீமு இந்த பக்கம், ஜெஃப்ரி டீமு இந்த பக்கம், ஜாக்லின் டீம்ல இருந்தும் ரஞ்சித் போறாரு. இப்படி எல்லாருமே போயிட்டு அட்டாக் பண்ணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணல. 4 பேர் வரீங்களே அப்படின்லாம் சொல்ல. ஆனா அவங்க ட்ராமா பண்ணிருக்கலாம்ல இவங்கள மாதிரி. ஆனா எங்குமே பண்ணல. நியாயம் எதுவோ அதுதான் பேசினாங்க, அப்படிதான் இருந்தாங்க. நேற்று கூட அந்த ட்ரம் டாஸ்க்ல வந்து விழுந்தாங்க, அடிபட்டுச்சு, கத்துனாங்க. ஹாஸ்பிட்டல் போறீங்களான்னு போது நோ ஒரு பிரச்சனையும் இல்லை பிக் பாஸ், நான் சரியாயிட்டேன், அது சின்ன சோக் தான், பரவாயில்ல நான் சரியாயிட்டேன் அப்படின்னாங்கல்ல. அப்படி எல்லா இடத்துலையும் பயங்கரமா எஃபர்ட்டை போட்டு விளையாடி இருக்கிறாங்க. பிசிக்கல் டாஸ்க்லையும் ஸ்ட்ராட்டஜிலையும் மற்ற அறிவு சார்ந்தும் எல்லா விதத்துலையுமே வந்து சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கண்டஸ்டன்ட் லீஸ்ட்ல இருக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இது, மக்கள் ஓட்டு போகிறது. ஏன் மஞ்சரிக்கு ஓட்டே வரல? ஏன் வரல? விளையாடாத, எனக்கு எதுவுமே வராது, என் மூளை யோசிக்காது அப்படின்னு சொல்ற சௌந்தர்யாவுக்கு ஓட்டு வருது. பவித்ரா கூட கொஞ்சம் மேலே வருது. மஞ்சரிக்கு ஏன் இல்லை? என்ன காரணம்? நிறமா அப்படின்னு நம்ம கேட்டா, இதுக்கு முன்னாடி வெள்ளையா இருந்த வர்ஷினி கூட தான் அவுட் ஆயிருக்கிறாங்க, தர்ஷா குப்தா கூட தான் அவுட் ஆயிருக்கிறாங்கன்னா, டேய் அவங்க எல்லாம் விளையாடலடா, இவங்க விளையாடுறாங்க. விளையாடுறவங்களுக்கு எப்படா இப்படி ஓட்டே வராம இருக்கு? அன்ஷிதா மாதிரி டிராமா பண்ணாங்களா? இல்ல. அப்புறம் ஏன் ஓட்டு வரல? வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அவ்வளவு தெளிவா இருந்தாலும் பிராண்டிங் ஈஸியா பண்றாங்க. டாஸ்க் பீஸ்ட்னு இவங்கள தான் சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் புலம்பிட்டு அழுதுட்டு சுத்திக்கிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் டாஸ்க் பீஸ்ட் எடிட்லாம் போட்டாங்க. ரியல் சிங்கப்பெண் வந்து மஞ்சரி தான், விட்டுட்டாங்க. ஸோ 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எவிக்ஷன் நிச்சயமா இவங்கள தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்அஃபிஷியல் அதான் சொல்லுது கிளியரா, ஒரு விக்கெட் வந்து மஞ்சரி அப்படின்னு. 2வது விக்கெட் வந்து ஜாக்லின் அப்படின்னு சொல்லுது அன்அஃபிஷியல். ஜாக்லின் ஆர் பவித்ரா, ஏன்னா 100 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் ஜாக்லின் இவ்வளோ சீக்கிரம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. அஃபிஷியல் அது வேறவா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க தானா, வேற எதுவுமே ட்விஸ்ட் நடக்காதான்? ட்விஸ்ட் இன்னும் நடந்தா இப்போ ஜாக் 86,000 ஓட்டு, பவித்ரா 86,000 ஓட்டு, மேலே இருக்கிற அருண் 87, அதுக்கு மேலே இருக்கிற விஷால் 88. ஸோ 2000 ஓட்டு தான் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 2வது விக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அருணையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் ஆப்ஷனில். ஸோ அப்படி பார்க்கும்போது விஷால், அருண், பவித்ரா, ஜாக் எனக்கு தோன்றலை. ஸோ இந்த 3 பேர்லேருந்து 2வது விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஒரு அன்அஃபிஷியல் தகவல் அது என்ன சொல்லுதுன்னா மஞ்சரி, பவித்ரா, விஷால் அப்படின்னு சொல்லுது. இவங்க தான் டேஞ்சரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு விக்கெட் மஞ்சரி, 2வது விக்கெட் பவித்ரா ஆர் விஷாலா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாக்லின் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஏன்னா தொடர்ந்து இத்தனை முறை நாமினேஷனில் வந்துருக்காங்க. அவங்க நாமினேஷனில் வராத நாளே கிடையாது, வாரமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நெகட்டிவாக இருந்தாலும் அப்படியே பாசிட்டிவாக மாற்றிருக்கிறாங்க. ஜாக்லின் கிட்டேயும் ஒரு குறை இருக்குது. அவன்டா இந்த மாதிரி ரயான் ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன், இப்படியெல்லாம் வந்து மஞ்சரி அது கூட பண்ணதில்லை. ஜாக்லின் அதை பண்ணுவாங்க, சம்டைம் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் இவங்க பண்ண மாட்டாங்க மஞ்சரி. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதுதான் சுச்சுவேஷன். டேபிளில் கீழே இருக்கிறாங்க. இப்போ டபுள் எவிக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ 2 விக்கெட்டில் 1 மஞ்சரி, 2வது விக்கெட் அன்அஃபிஷியல் சொல்லுது ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேற ஒரு வர தகவல் என்ன சொல்லுதுன்னா பவித்ரா இல்லை விஷாலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.